Linear sitting arrangement la 8th video. 6 friends A, B, C, D, E and F are sitting in a row facing north. C is sitting between A and E. D is not at the end. B is sitting at immediate right of E. F is not at the right end. D is sitting at third left of E. இவ்வளவுதான் conditions. இல்ல who is sitting to the left of D ன்னு கொடுத்திருக்கு. முதல்ல என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா 6 friends A, B, C, D, E and F are sitting in a row facing north ன்னு கொடுத்திருக்கு. அப்ப நம்ம எப்படி படம் போடுவோம் அப்படின்னா இப்படி நார்த் சைடு போடணும். அப்ப இது நார்த்துக்கு வந்து இது லெஃப்ட், இது ரைட். இதுல இப்ப 8 பேர் உட்கார்ந்துருக்காங்க நமக்கு. நம்ம ஃபேசிங் நார்த் அப்படிங்கறதால நம்ம மேல குறிச்சுக்குவோம். எப்படி வேணாலும் குறிச்சுக்கலாம். அதாவது நமக்கு முதுகு தெரிகிற மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. தலை தெரியும், பின் தலை தெரிகிற மாதிரி. 3, 4, 5, 6, 7, 8. ஒவ்வொருத்தருக்கும் இந்த சைடு லெஃப்ட், இந்த சைடு ரைட். இவருக்கு இந்த சைடு லெஃப்ட், இந்த சைடு ரைட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ABCDEF 6 பேர் உட்கார்ந்துருக்காங்களா? 6 பேர் தான் உட்கார்ந்துருக்காங்க. நான் 8 பேர் போட்டுட்டேன். ஆறு பேர் போடுவோம். ஆறு பேர் போட்டுக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குன்னா C is sitting between A and E அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப C வந்து நடுவுல இருக்காரு. இந்த பக்கம் A இருக்கலாம், இல்ல இந்த பக்கம் E இருக்கணும். அப்ப C is sitting between A and E இப்படி இருக்கலாம். இல்ல C இங்க இருந்து E இந்த சைடும் A இந்த சைடும் இருக்கலாம். நமக்கு பொதுவா சிட்டிங் பிட்வீன் A and D ன்னு கொடுத்ததுனால ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. புரியுதா? இது D is not at the end. அப்ப D எண்ட்ல போடக்கூடாது. அது நம்ம போடல, விட்டுருவோம். இது எங்க வருதுன்னு தெரியல, இது அப்புறம் பார்த்துக்கும். B is sitting at immediate right of E. இப்ப நார்த் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? B ரைட் ஆஃப் ஈன்னு வந்தா நீங்க இதை E உட்கார்ந்து அதுக்கப்புறம் B உட்கார்ற மாதிரி எழுதுங்க அப்படின்னு உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க திசையெல்லாம் பார்க்க வேண்டாம். B இஸ் நார்த்ல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா இந்த ரைட் ஆஃப் வந்தா முதல்ல E எழுதி அப்புறம் கொண்டாந்து B எழுதுங்க. EBன்னு உட்காரணும். அப்ப EBன்னு இங்கிட்டு தான் உட்கார முடியுமே தவிர இந்த அரேஞ்ச்மெண்ட்ல உட்கார முடியுமே தவிர இதுல Eக்கு அப்புறம் C உட்கார்ந்துருக்கிறதுனால இங்க கொண்டாந்து B நுழைக்க முடியாது. அதனால EBங்கிற ஆர்டர்ல எங்கே உட்கார முடியும்னா இங்கதான் உட்கார முடியும். அதனால இந்த ஆப்ஷனை நம்ம கட் பண்ண. அப்ப நமக்குள்ள ஆப்ஷன் வந்து இப்ப ACEB தான். F is not at the right end. அப்ப 4 ஸ்பேஸ் முடிஞ்சு போச்சு. F is not at the right end ன்னு கொடுத்தாச்சு. அப்ப F எங்க இருப்பாரு? லெஃப்ட் எண்ட்ல இருப்பாரு. இன்னொன்னு என்னன்னா D is sitting at third left of E. ஈனா D லெஃப்ட் ஆஃப்னா அப்படியே போட்டுக்குங்க. D ஈனா பக்கத்துல போடணும். ஆனா தேர்ட் லெஃப்ட்ங்கிறதுனால ரெண்டு இடம் விட்டு இப்படி D உட்கார்ற மாதிரி போடணும். அப்ப ஈல இருந்து 2 இடம் தள்ளி இங்கிட்டு D உட்கார்ந்து இருப்பாரு. அப்ப ஈல இருந்து 1, 2 போக இங்க உட்கார்ந்து இருப்பாரு D. F வந்து லெஃப்ட் எண்ட் அப்படிங்கறதுனால F வந்து இப்ப இங்க உட்கார்ந்து இருப்பாரு. இப்ப புரியுதா உங்களுக்கு? C is sitting between A and E னா இன்னொரு தடவை நான் சொல்றேன். C வந்து AE இப்படி இருக்கலாம். சாரி. அல்லது C வந்து இந்த சைடு E உட்கார்ந்து இந்த சைடு A உட்காரலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அடுத்து E வச்சே வர்ற ஆப்ஷன் வந்து என்னன்னு பார்த்தா இதுக்கு அடுத்து இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். B is sitting at immediate right of E ன்னு போட்டிருக்கு. அப்ப B is sitting at immediate right of E அப்படின்னா EBன்னு இருக்கும். அதாவது இந்த ஆர்டர்ல போகும்போது E முதல்ல வந்து அடுத்து B உட்காரணும். அப்ப E முதல்ல வந்து இங்கதான் B உட்கார முடியும். இதுல Eக்கு அடுத்து B போட முடியாது. ஏன்னா C இருக்காரு. Eயோட ரைட்ல C இருக்காரு. அதனால Eயோட ரைட்ல B போட முடியாது. அதனால இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இது ஒரு சான்ஸ் தான். இப்ப Eயோட ரைட்ல B வந்துட்டார். அடுத்து இந்த ஈய வச்ச இன்னொன்னு என்ன வந்திருக்குன்னா D is sitting at third left of E ன்னு வந்திருக்கு. அப்ப எப்படி இருக்கணும்னா லெஃப்ட் ஆஃப் அப்படின்னா இப்படி இதே ஆர்டர்ல இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். மாத்தி எழுத வேணாம் D E. ஆனா தேர்ட் லெஃப்ட்ங்கிறதுனால நடுவுல 2 இடம் விடணும். அப்ப நம்ம ஈயோட பொசிஷன் தான் தெரியும். அவருக்கு முன்னாடி 2 இடம் விட்டு D உட்காரணும். அப்ப ஏற்கனவே ஒரு 2 இடத்துல ஏயும் சியும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல D உட்கார்ந்துருவார்.
இப்ப மிச்சம் இருக்கிறது எஃப் தான். எஃப் வந்து ரைட் ஹேண்ட்ல உட்கார மாட்டாரு, லெஃப்ட் ஹேண்ட் எதுன்னா இதுதான். அதனால ஆர்டர் இப்ப நமக்கு என்னன்னா எஃப்டி ஏசி இபி அதுதான் நம்மளுடைய ஆர்டர். இப்ப புரியுதா உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு? எஃப் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல இருப்பாருன்னு கொடுத்தாச்சு. டி ஏ சி இ பி இதுதான் சிட்டிங் ஆர்டர். என்ன கேட்டிருக்குன்னா who is sitting to the left of D ன்னு கேட்டிருக்கு. லெஃப்ட் ஆஃப் டினா டியோட லெஃப்ட்ல, டியோட லெஃப்ட்ல யார் உட்கார்ந்துருக்கா? எஃப். எஃப் தான் ஆன்சர். எஃப் தான் வந்து ஆன்சர். எஃப் இஸ் சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் டி. எஃப் இஸ் சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் டி. இப்ப லெஃப்ட் ஆஃப் எப்படி பாக்குறேன்னு தெரியுதா? டியோட லெஃப்ட் பக்கம் பாருங்க. டியோட லெஃப்ட் பக்கம் பார்த்தா யார் உட்கார்ந்துருக்கா? எஃப் உட்கார்ந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ண இந்த லெஃப்ட் ரைட்லாம் ரொம்ப கிளியரா புரிஞ்சிடும். இப்ப நம்ம வந்து எல்லாரெல்லாம் எழுத வேண்டாம் பாருங்க. எல்லாரும் எழுதாமே நான் இப்ப உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். F is sitting to the left of D. புரியுதா உங்களுக்கு? இந்த ப்ராப்ளம் நான் எப்படி போட்டேன்னு புரியுதா? நீங்க முதல்ல எழுதி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நான் போட்டிருக்க மெத்தட் நான் சொல்லி கொடுக்கறத நீங்க பாருங்க. Thank you for watching.